கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உங்கள் மத்தியில் மீண்டும் செய்தி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தால் கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம யாஷுவாங்கிற வார்த்தை, இந்த வார்த்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அநேகர் தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வச்சுருக்கிறாங்க. யாஷுவாங்கிற வார்த்தை அதுதான் சரியான வார்த்தை அப்படின்னு சொல்லி அநேகர் ஒவ்வொருத்தருடைய ஞானத்தின்படி ஒவ்வொருத்தரும் தனக்கேற்ற அந்த காரியத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த யாஷுவாங்கிற வார்த்தையை நம்ம பிரித்து பார்ப்போம். யா என்கிற வார்த்தை யா ஷுவா. யாங்கிறது நம்ம தேவனுடைய பெயர், யெகோவாவினுடைய பெயர். ஒரு சிலவங்க யெகோவான்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஜெகோவான்னு சொல்கிறோம். ஒரு சிலவங்க யாவா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு சிலவங்க யாவேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஒரு சிலவங்க யாஹூயி என்று சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலவங்க எதுவுமே வேண்டாம், அந்த எழுத்துக்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எப்ரேய எழுத்துக்களை யோத் ஹே வாவ் ஹே அப்படின்னு சொல்லி மட்டும் உச்சரிப்பாங்க. இந்த யெகோவாங்கிற வார்த்தையினுடைய சுருக்கமான பெயர் தான் யா. இந்த யா வந்து நம்ம பிதாவினுடைய பெயர். ஷுவா என்கிறதுக்கு அர்த்தம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம், வெல்த் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொரு அர்த்தம் வந்து உதவிக்காக அழுகை என்கிற அர்த்தமும் உண்டு. ஷுவாங்கிற அர்த்தம் இதுதான். டிக்ஷனரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிக்ஷனரி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷுவாக்குள்ள அர்த்தம் நீங்களே அதை பார்க்கலாம். நீங்கள் இன்டர்நெட்லேயோ அல்லது உங்கள்கிட்ட ஈஸ்வாடுங்கிற பைபிள் இருந்துச்சுன்னா, மைஸ்வாடுங்கிற பைபிள் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டு பார்க்கலாம். இல்லாட்டி இந்த டிக்ஷனரி நீங்கள் எந்த டிக்ஷனரி, ஹீப்ரூ டிக்ஷனரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். ஷுவாங்கிறது வந்து டிக்ஷனரி படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், H7769 ஸ்ட்ராங் ஹீப்ரூ லெக்சிகன் நம்பர். இதில் வந்து ஒரிஜினல் 3 எழுத்துக்கள் தான், ஷின் வாவ் இன். இதனுடைய டிரான்ஸ்லிட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷுவான்னு சொல்லி வரும். அதனுடைய மீனிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுகை, உதவிக்காக அழுகை, க்ரை அவுட். ஸ்ட்ராங் டிஃபினிஷனில் வந்து 2 மீனிங் கொடுத்துருக்குறேன். ஒன்று வந்து க்ரை அவுட்டுங்கிற மீனிங் கொடுத்துருக்கேன், இன்னொன்று செல்வம், ஐஸ்வர்யம் சொல்லிக்கிற அந்த மீனிங் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டுமே நம்மளுடைய தேவனுடைய, அதாவது ஷுவாங்கிறதுக்கு அர்த்தம் வந்து அழுகை அல்லது ஐஸ்வர்யம் சொல்லி அர்த்தம் உண்டு. இன்னொரு நம்பரும் இருக்குது, இது வந்து H7769. அதாவது ஹீப்ரூ டிக்ஷனரியில், ஹீப்ரூவில் வந்து H7769 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். இன்னும் 7770 இதுவும் ஸ்ட்ராங் டிக்ஷனரிக்குள்ளது தான். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷுவாங்கிற மீனிங் தான் வரும். அதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வம், அதாவது ஐஸ்வர்யம் சொல்லி வரும். ஸோ யாஷுவா அப்படிங்கிறதுக்கு முழுமையான அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யா வந்து நம்ம தேவனுடைய பெயர், யாவேன்னு சொல்லலாம், யெகோவான்னு சொல்லலாம். ஷுவாங்கிறதுக்கு வந்து ஐஸ்வர்யம் அல்லது அழுகை அப்படிங்கிற அர்த்தம் வரும். பாருங்கள், ஷுவா, யாஷுவா அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அர்த்தம் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா யாவே ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி யாவே உதவிக்காக அழுகைன்னு அப்படி வருமா? அது வராது, சாத்தியமல்ல. யாவே உதவிக்காக எதுக்காக அழணும், யாவே எதுக்கு அழணும்? பாருங்கள், இந்த அர்த்தம் வந்து நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் வந்த காரணம் என்ன? நம்மளை ரட்சிப்பதுக்காக வந்தார். ரட்சிப்புங்கிற அர்த்தமே அதில் இல்லை. பாருங்கள், அதுக்கு மீனிங் ஆக்சுவலி என்ன வந்திருக்குன்னா, யாவே இஸ் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி வரணும். ஆனால் அந்த அர்த்தம் அதில் வரவே இல்லை. யாஷுவாவில் அந்த மீனிங் வரவே செய்யாது. ஸோ அவங்க அநேக ஜனங்கள் இதுதான் கர்த்தருடைய பெயர், இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானிக்கிறாங்க. பட் அது வந்து நம்ம ரட்சிகரனுடைய பெயர் இருக்காது. ஏன் அப்படின்னா, உன்னதத்திலேருந்து மனிதர்களுக்குள்ளே கட்டளையிடப்பட்ட, அது ரட்சிப்புக்கென்று கட்டளையிடப்பட்ட பெயர் என்ன அப்படின்னா, அது யாஷுவா கிடையாது, அது யெகோஷுவாவாக தான் இருக்கணும். ஏன்னா யாஷுவாவில் வந்து அந்த அர்த்தமே வர்றதில்லை. இன்றைக்கி அநேகர் யா தான் கர்த்தருடைய பேர், இந்த யா கூட ஒன்றும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க யா ஷுவான்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் அது தப்பு.
அது எப்படி தப்புங்கிறத நம்ம அடுத்ததில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த யாஷுவாங்கிறதுக்கு அர்த்தம் வந்து யாவே சால்வேஷன் கிடையாது. அதுக்கு அர்த்தம் வந்து யாவே ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் வரும். இல்லாட்டி யாவே அழுகை அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். ஸோ இது கர்த்தருடைய பெயர் இருக்காது. ஸோ யாஸ்வா இஸ் நாட் த நேம் ஃபார் சால்வேஷன். அது ரட்சிப்புக்கின்ற பெயர் கிடையாது. யாராவது உங்களிடத்துல இந்த யாஷுவா பற்றி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஷுவாவுனுடைய அர்த்தத்தை மட்டும் கேளுங்க. அந்த அர்த்தமே அவங்களுக்கு பதிலாக என்ன செய்ய கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் யெகோஷுவா மேசியாவின் நாமத்துக்கு ஆமென்.